Hello everyone. இந்த வீடியோவில் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காக பண்ண பன்னீர் பீஸா தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஈஸ்ட் தேவை, ஆக்டிவேட்டட் ஈஸ்ட். ஸோ ட்ரை ஈஸ்ட் வாங்கி ஒரு ஸ்பூன் லியூக் வார்ம் வாட்டரில் போட்டுட்டு அதோடு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் சுகர், இது வந்து பவுடர்டு சுகர் ஆட் பண்ணுறோம். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நார்மல் மைதா தான், அது வந்து இந்த கப்பில் 2 கப் மைதா போட்டுக்கிட்டோம். ஒரு லார்ஜ் பீஸாக்கு அது சஃபிஷியண்ட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட். அது வந்து அந்த ஈஸ்ட் இன்னும் மல்டிப்ளை ஆகாமல் ஸ்டாப் பண்ணிடும். இந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் போட்டுக்கணும், மாவு பிசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் இருக்குல்லையா, அந்த வாட்டர் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணோம் இது ஃபுல்லாக பிசியறதுக்கு. அண்டு இதுதான் வந்து பேஸ் ரெடி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நாங்களுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். இது வந்து என் புருஷன் ஆட் பண்ண கிளிப்பு. என்னை நினச்சிக்கிட்டு இப்படி பிசிஞ்சேன்னு சொல்கிறதுக்காக அவர் ஆட் பண்ணியிருக்காரு அதை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை தான் எங்களுக்கும் இது. ஜஸ்ட்டு நல்லா சாஃப்டாக அப்படி நீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் மேலே தடவி இது மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் மேலே ஈர துணியை போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. 2.5 hours நாங்கள் வந்து அதை அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்துருந்தது. அப்புறம் உங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வரும். அதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி அப்படின்னு, அந்த மாவோட கன்சிஸ்டன்சி. திருப்பி வந்து ஒரு 10 minutes இப்படி நீட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இதுதான் ஓவரால் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேஸ் பண்ண தேவையான அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு இப்படி கையிலேயே நீங்கள் வந்து ஃப்ளாட்டன் பண்ணிடலாம். கொஞ்சமாக வேணால் ப்ளெயின் ஃப்ளார் எடுத்துக்கிட்டு ஒரு நார்மல் பிளேட்டில் எப்படி உங்களுக்கு பேஸ் சைஸ் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணது வந்து ஒரு சின்ன சைஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த மாதிரி நடுவில் ஓட்டையாச்சு. அந்த ஓட்டையெல்லாம் நாங்கள் அடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபைனலாக பேஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் பிட்ஸா சாஸ் வந்து வெளில வாங்கிக்கிட்டோம். அப்படி இல்லாட்டா நீங்கள் டொமேட்டோ பியூரி கூட யூஸ் பண்ணலாம் பிட்ஸா பேஸ்க்கு. ப்ளெயின் டொமேட்டோவை இது ஸ்கின் பீல் பண்ணிட்டு அரைச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா பேஸ் போட்டதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் கிரேட் பண்ணிவிட்டு மேலே அந்த நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, ஆனியன்ஸை வந்து அந்த ஒரு ஸ்லைஸாக தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஜஸ்ட் அப்படி தான் பார்த்துருக்கோம், அதனால் அந்த மாதிரியே கட் பண்ணுவோன்ட்டு. அப்புறம் கேப்சிகம் ஆப்ஷனல் தான். எல்லாமே நம்ம என்ன டாப்பிங் ஆட் பண்ண போகிறோங்க அது ஆப்ஷனல். அன்றைக்கி எங்ககிட்ட என்ன அவைலபிளாக இருந்துச்சோ அதை வச்சு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அப்புறம் கார்ன் வந்து பாயில் பண்ணி போடணும். ஆக்சுவலி ஸ்வீட் கார்ன் வாங்கி பீல் பண்ணி அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து கோல்டன் ஃப்ரை லைட்டாக பட்டரில் வந்து நார்மல் பேனில் இந்த சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். அகேன் வந்து சீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் மொசரெல்லா சீஸ் போட்டுட்டு அவனில் வைக்கிறதுக்கு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அவனை வந்து 200 degreeயில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 degreeயில் வந்து 25 to 30 minutes நீங்கள் இன்பிட்வீன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி திருப்பி கூட ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா குக் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்களோட செகண்ட் லார்ஜ் பீஸா. ஃபஸ்ட்டு பீஸா வந்து ரொம்ப சூப்பராக வந்தோடனே எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் அதை வீடியோ பண்ணவே மறந்துட்டோம், அந்தளவுக்கு சூப்பராக வந்திருந்தது. செகண்ட் வந்து அதை விட பெரிய சைஸில் ட்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் ரொம்ப சூப்பராக அமேசிங்காக வந்திருந்தது. அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ரெண்டுமே ட்ரை பண்ணோம். எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்திருந்தது. டாமினோ ஸ்டைல் பிட்ஸா விட நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நம்புங்களேன். சீஸ் புல், அந்த பேஸோட டேஸ்ட்டு, பேஸ் குக்கான இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான அவுட்புட் தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவனுக்கு பதிலாக குக்கர்லேயுமே இதை ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.